பிரபல நடிகர் விஜய் மீதான சிபிஐ விசாரணை மற்றும் வரி ஏய்ப்பு வழக்குகள் குறித்து சமீப தகவல்கள். செப்டம்பர் 27, 2025 அன்று கரூரில் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவால் சிபிஐக்கு மாற்றப்பட்டது. ஜனவரி 12, 2026 அன்று விஜய் டெல்லி சிபிஐ தலைமையகத்தில் 7 மணி நேரம் விசாரிக்கப்பட்டார். பொங்கலுக்கு முன் தேதி மாற்றம் கோரினார். கூட்ட நெரிசலுக்கு கட்சி பொறுப்பில்லை, குழப்பத்தை தவிர்க்க நிகழ்விடத்தை விட்டு வெளியேறினேன் என விஜய் சிபிஐயிடம் கூறினார். சிபிஐ, பிவிகே அலுவலக பொறுப்பாளர்கள் மற்றும் முன்னாள் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை விசாரித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் செப்டம்பர் 27, 2025 அன்று வெளுசாமியபுரத்தில் விஜய் கூட்டத்தில் ஏற்பட்டது. 18 பெண்கள், 10 குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். உச்சநீதிமன்றம் 3 பேர் குழு அமைத்தது. விஜய் இறந்தவர்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய், காயல்களுக்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்தார். விஜய் மீது வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டுகள். 2015 அக்டோபரில் வரி சோதனை நடத்தப்பட்டது. 25 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. 2020 பிப்ரவரியில் 77 கோடி ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. இந்த வழக்குகள் விஜயின் சட்ட, அரசியல் வாழ்க்கையை பாதிக்கும்.